பேசிக்கா அவங்க வந்து இல்ல இந்த விஷயம் பண்ணா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. அவங்க வந்து பேசிக்கா ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, நான் அதை வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அவன் ரொம்ப லாயலா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட்டும் அந்த வேல்யூ மட்டும். நான் அந்த விஷயம் போய் பண்ணிட்டேன். அர்ஜுன் நான் எந்த தப்பும் பண்ணல. பேசாத. ஒருத்தவங்ககிட்ட பேச வேணாம்னு சொன்னாங்க, நான் பேசிட்டேன். இந்த கிளிப்பை நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, அவங்க வந்து அந்த பையன் வந்து சொல்றான், ஒரு பையன்ட்ட வந்து நீ பேசாத அப்படின்னு. ஸோ நான் வந்து அதை பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றான். ஸோ உங்க இவ்வளோ அழகான இந்த அருமையான லவ் எல்லாம் அந்த பையன் சொல்லி நீங்க வந்து கேட்காம அந்த பையன்ட்ட போய் பேசும்போது எங்க போச்சு? சூர்யா ஸ்கூல் டைம்ல இருந்தே எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். லவ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ண தெரிஞ்ச எனக்கு இல்ல அவங்க போயிட்டாங்க. 4.5 years இஸ் நாட் ஜஸ்ட் a ஜோக். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் சொல்கிறேன், உங்கள் பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு எல்லாருக்குமே யாருமே தேவை கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி கைஸ். ஸோ ட்ரை டு மேக் ஹிம் ஹாப்பி. அது ஏத்துக்கவே முடியல, இப்போ வரைக்கும் ஏத்துக்க முடியல. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப நல்ல பையன். ஹர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. ஒரு பையனா ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க கைஸ், எல்லாருக்கும் புரியும். நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும் சார். நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன். எனக்கு அப்ப ரொம்ப ஆசை இருக்கு. ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு. நீங்க வேணா அந்த இடத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் வந்து பெட்டரான ஆப்ஷன் எடுத்து தான் போனேன்னு நினைச்சு போன ஒரு லைஃப் தான். ஆனா அது வந்து சரியா அமைஞ்சிருக்காது. உங்ககிட்ட பேசினா இல்ல சரி பண்ணலாம் அப்படின்ற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு.